அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் தகவலை பார்க்க போறோம். தேர்தல் வரைக்கும் அரசியல் சார்ந்த வீடியோஸ் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். இடையில நம்ம பழைய வீடியோஸ்ல போட ட்ரை பண்றேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல சாட்டையோட வீடியோ நிறைய அனுப்பி போட சொல்றீங்க. அது எல்லாத்தையும் போட்டா எனத்தையும் உள்ள போட்டுவாங்க. அதனால ஒரு சிலது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டை துரைமுருகன் சேனல் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்ல. கான்டாக்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆச்சுன்னா மன்னிச்சு. அதோட இதுல வர எல்லா கருத்துக்களுக்கும் எனக்கு உடன்பாடு இல்ல. சோ இந்த வீடியோவை எப்பவும் போல ஃபன்னா மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? சாட்டை மேல ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. இவர் பொலிட்டிக்கல் சேனல் தான் நடத்துறாரா இல்ல ஸ்பூஃப் சேனல் எது நடத்துறாரான்னு தெரியல. ஆமாம்மா, இது பார்த்தம்மா. என்ன நாட்டில் இருக்கும்போது தான் மோதிரத்தை போட்டு விடு, செங்கிலியை போட்டு விடுன்னு உசுர வாங்குவேன். செத்துமாடா போய் தோடா முண்டை கலப்ப. மனுஷன் ஸ்பூஃப் சேனல் எது நடத்தினாருன்னா பரிதாமலுக்கே டஃப் கொடுப்பாரு போல. அதுவும் இவர் டிஎம்கே பண்றதெல்லாம் சொல்லவே இதெல்லாம் பண்ணா கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கீங்க. அதே ஒரு முக்கியமான வரலாறு காணோம் நான் தேடிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த வரலாறு உள்ளதானப்பா இருக்கு. அது இல்லண்ணே, இது உங்களுக்கு புரியாதுண்ணே. வேற ஒரு வரலாறுண்ணே. அது மக்களோட அணிகலங்கள் பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்குண்ணே. பானை ஓடுகள் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. பொதுமக்கள் தாலியை பாத்தீங்களா? அதுவும் பார்த்து. ஜல்லிக்கட்டு காலோட எலும்புகள் பாத்தீங்களா? பார்த்துட்டேன். அப்புறம் என்னையா வேணும்? இதெல்லாம் இருக்கு. திராவிட வரலாறு காணாம என்ன? ஓ, திராவிட வரலாறா? அதுக்கு எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? அப்புறம் வேற ஐயோ, இது 20 அடியில தோண்டி கிடைக்கப்பட்ட தமிழர் வரலாறு. சரி, திராவிட வரலாறு 2 அடியில கிடைக்குமே. 2 அடியில? ஆமா. எங்கண்ணே? டாஸ்மாக் வாசல்ல போனீங்கன்னா வாட்டர் பாட்டில், வாட்டர் பாக்கெட், லேஸ் சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் கிடைக்குமே. அங்க போய் தோண்டுங்க. வந்துட்டு ஆடிக்கிட்டு திராவிட வரலாறு கீழடிக்கு தேடி முதலமைச்சராக்கி அழகு பார்த்து சின்னமாவே தெரியாதுன்னு சொன்னாலும் தானே நீங்க? எது சின்னம்மா இனி அழகு பார்த்தாங்களா? இது மக்கள் கொடுத்த பதவி. அண்ணா என்னோட வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வரலாறா? ஒரு முதலமைச்சர் பதவிக்கு எப்படி எல்லாம் தவற விடுறாங்க. தப்புங்க. சீரியஸா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, உண்மையான வரலாறு நினைச்சேன், அதான் சிரிச்சுட்டேன். டிஎம்கே ஸ்பூஃப் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாரு போல. 5 வருஷம் டிஎம்கே சாதனைகள்னு சொல்லி லிஸ்ட் போட்டு ஸ்பூஃப் பண்றாரு. மக்கள் நிச்சயமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த பஸ் விட்டதுல இருந்து எங்களோட தன்மானமும் சுயமரியாதையும் கெட்டு போச்சு. பல ஸ்டாப்ல ஓசி பஸ்ன்னு சொல்லி நிறுத்ததே இல்ல. பத்தி அமைச்சர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாரு, நீயே கிளிக் பண்ணு. என்னன்னு தெரியுதா? ஆமா, ஏதோ பாண்டியனோட கல்வெட்டு கிடைக்கும் தேடிட்டு இருக்காங்களோ. திருநெல்வேலி மாவட்டத்துல அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஊர்ல 6 பேரை பலி கொடுத்த கல்குவாரி. இந்த கல்குவாரியோட ஓனரும் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர். இதோட சேர்த்து 50 குவாரியை மூடுனீங்க. 6 பேரை பலி கொடுத்து சொல்லி மூட்டம்ல 50 நாள் திறந்துட்டீங்க. அடுத்தது பாத்துருவோம். மாறி தண்ணி, வேங்க வயல் தண்ணி. என்ன சொல்றீங்க? கஷ்டமா இருக்குல்ல, நாறுது இல்ல? அப்ப அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் விடுங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காருல்ல. எவன் எழுதி கொடுத்தானோ? எவன் எழுதி கொடுத்தாலும் வாங்கிட்டு போகாதானே. கடுகு விலை 100 கிராம், அப்ப உளுந்தம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு, வெந்தயம் அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட ஒரு வாசிப்பாரு. அறிவு இருக்கா இவனுக்கு? பாருங்க, உழுத இடத்துல போயிட்டு பைக்கு கார் ஓட்டிட்டு இருக்காங்க. உழுத நிலத்துல பாருங்க. இது சென்னையுடைய முதன்மை சாலை. வயல் இல்ல. நல்லா பாரு, கண்ணை வச்சு பாரு, பக்கத்துல பில்டிங்ல இருக்கு பாரு. ஐயோ, இது உங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் தோண்டி போட்ட சாலை. எதுக்குடா தோன்றீங்க? எதுக்கு மூடுறீங்க? எங்க பார்த்தாலும் தோன்ற. 2 வருஷமாடா தோன்றீங்க. புதையில தேடிட்டு இருக்கீங்க. எதுக்குடா தோன்றீங்க? எங்க பார்த்தாலும் தோன்ற. 2 வருஷமாடா தோன்றீங்க. புதையில தேடிட்டு இருக்கீங்களா? கீழடி ஆராய்ச்சி சென்னைக்குள்ள நடத்திக்கிட்டீங்களா? மோடிக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி சார்? அதை பத்தி பேசுறோம், வெளிப்படையவே பேசுறோம். இலங்கைக்கு வித்தியாசப்பட உறவு மாதிரியே கள்ளத்தொடர்பு மாதிரி. ஐயா, இறுதியா ஒரு கேள்வி. திராவிட இனத்தின் அடிநாதமே சமூக நீதி தான் அப்படின்னு எல்லா பக்கமும் கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இந்த திராவிடம்னா என்னங்கய்யா? எனக்கு தெரியாது. இல்ல, திராவிடம் சத்தியமாக தெரியாது எனக்கு. பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்னு போடுறீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க. அது நான் போடலங்க, அட்மிட் போட்டது. இல்ல, எப்பயாவது சொல்லுங்களேன், திராவிடம்னா என்ன? ஓ, தெரியாதியா? சத்தியமா சொல்லுங்க. தெரியாதுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவருக்கு தெரியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் தொகை 5000 ரூபாய் எல்லா அக்கௌண்ட்லயும் போட்டு முதலமைச்சர் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல பார்த்து செலவு பண்ணுங்க, கொஞ்சம் சேமிக்கவும் முயற்சி பண்ணுங்கிற மாதிரி பேசியிருப்பாரு நம்ம முதல்வர். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு பாருங்க சாட்டை, அதை நீங்களே பாருங்க. 5000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. 7 வள்ளல் யாரா சொன்னது? 8வது வள்ளலரா எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின்
அவருடைய உள்ளங்கையை பாத்திருக்கீங்களா? கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். பிங்கி பிங்கி பாங்கி பாதரேச தாங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் கையே பிங்கியா இருக்கும். கொஞ்சம் கவனமா இங்கேயே இருக்குமா? முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. இல்ல இந்த 5000 ரூபாயை பார்த்து செலவு பண்ணுமா? 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு பார்த்து செலவு பண்ணுங்க. முடிஞ்சா அதை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் 20 லட்சம் போட்டாரு. இந்த 15 லட்சம் வாங்கி நாங்க இன்னோவா கிறிஸ்டா வாங்குறதா, இல்ல ஹூண்டாய் கிரெட்டா வாங்குறதா, ஸ்கூட்டி பெப் வாங்குறதா, இல்ல ஹோண்டா ஆக்டிவா வாங்குறதான்னு சொல்லி நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். 5000 ரூபாயை கொடுத்துருக்காரு. அப்படியே குழுன்னு கொண்டு போய் நாங்க டார்ஜிலிங்க்கு ஒரு டூர் போலாமா, இல்ல வந்து இப்போ நல்ல ஸ்விஸ்ல வந்து நல்ல பனி மூட்டமா இருக்கு, பனி கொட்டுது, அங்க போலாமா, இல்ல சென்னையில போயிட்டு மெரினா மால் நல்லா இருக்குமா, இல்ல வந்து ஃபோரம் மால் நல்லா இருக்குமா, அந்த 2 மால்ல எது பெஸ்டா இருக்கோ அங்க போய் நாங்க வந்து ஃபுல் பர்ச்சேஸையும் ஈடுபட்டு வரலாமான்னு மக்கள் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த 5000 வாவாயில டார்ஜிலிங் ஒரு டூர் போலாமா, நல்ல ஸ்விஸ்ல வந்து நல்ல பனி மூட்டமா இருக்கு, அங்க போலாமா மக்கள் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த 5000 வாவாயில ஸ்டாலின் அவர்கள் பேசுறத பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கலாய்ப்பார் போல. ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கலாய்க்கிறாரு. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்படியே வரவேற்றிருக்கேன். என்னது? வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு 2500 கூட தெரியாம 5000 கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம் வாத்தியார் பிள்ளை மக்குங்கிற மாதிரி கருணாநிதி பிள்ளை சுக்கு. என்னமா பையனா அப்படின்னு கேட்காரு. ஆமான்னு சொல்றாங்க. குழந்தையோட அப்பா பேர் என்னமான்னு கேக்குறாங்க. சேக்கடாவுதீன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இவரு ஜெயக்கடாவுடைய மகனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேங்கிறாரு. அப்பா பேர் என்ன? வேற ஏதோ சொல்றாங்க. சேக்கலாவுதீன் சொன்னோடனே ஜெயக்கடான்னு உங்க காதுல கேட்டுச்சுன்னா, சேக்கலாவுதீனுக்கும் ஜெயக்கடாவுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இல்ல ஜெயக்கடா அப்படின்னு ஒருத்தவங்க பேர் வைப்பானா? எருமக்கடா மாதிரி ஜெயக்கடா இல்ல, வேணா எருமக்கடா காலக்கடா அப்படின்னு சொல்ல, ஜெயக்கடாவா? இது இப்ப வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ் கேள்வி விளையாடுறாங்க. சேக்கலாவுதீனுக்கும் ஜெயக்கடாவுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க. அதுல ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டன் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மை போது இல்ல வைரமுத்து உட்கார்ந்த மாதிரி அது இவரு நினைக்கிறேன். அப்படியா? திருவள்ளுவர் முயற்சின்மை தெரியவே இல்லை. புகுத்தி விடும்னு சொன்னார். முயற்சின்மை இளமை புகுத்திடுமா? வாயில நல்லா புகுத்துச்சு இளமை. இத வாசிக்க தெரியல. இதுக்கு பொருளோவியம் படைத்தவரே, நடமாடும் அனுபையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு குரல். பொருளோவியம் படைத்தவரே, நடமாடும் அனுபையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு குரல். காங்கிரஸ் டிவிக்கு யூஸ் பண்ணி அதிக சீட்டு வேணும்னு சொல்லி டிஎம் கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேரம் பேசி இப்ப வாங்கிட்டாங்க. அந்த பேரம் பேசிட்டு இருந்த டைம்ல ஒரு வீடியோ போட்டுருப்பாரு பாருங்க. காங்கிரஸ் வந்து 36 +2 கிடைச்சான். +2 வேணா இன்னொரு தடவை படிச்சுட்டு போ. அதுக்கு அங்க போய் கட்டிட்டு இருக்க. ஏங்க நாங்க இந்தியாவுடைய பெரிய கட்சி. ஆமா, இந்தியாவுடைய பெரிய கட்சிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்தா ஆகணும். சரி, எவ்வளவு தரதா சொல்லியிருந்தோம்? 25 தரதா சொல்லியிருந்தீங்க. இந்தியாவிலே பெரிய கட்சி இல்ல. ஆமாங்க, 1920s நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? வெள்ளக்கார ஆரம்பிச்ச கட்சி நீங்க கைப்பற்றிட்டீங்க. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், உங்களுக்கு வேணா எனக்கு வேண்டாம், 25 சீட்டு. ராகுல் காந்தி உங்களை எப்படி சகோதரருங்கிறாங்க. உங்களை உடன் பிறந்த அண்ணாஜி அப்படிங்கிறாரு, பப்புஜி பாப்ஜிங்கிறாரு. அடுத்த ராகுல் காந்திக்கு பிள்ளை பிறந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்க வந்து 20 சொன்னீங்கன்னா உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல இருந்து 25 சொன்னீங்க. சரி, இவ்வளவு நீங்க ஃபேனோட அட்டாச்சா இருக்கீங்க. 2009 அந்த போர் நடந்த போது கூட நீங்க ஒன்றும் பெருசா எங்க மேல ஸ்டெப் எடுக்கல. அப்புறம் இந்த 2Gல கூட காப்பாத்தி விட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் நாங்க பழசம் மறக்க மாட்டோம். நாங்க கலைஞருடைய பிள்ளைகள். அதனால என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேணா எனக்கு வேண்டாம், 25 போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து நிக்கிறேன். இப்போ எவ்வளவு சொல்லியிருந்தோம் முதல்ல? 25. நீங்க 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிஜேபி எதிர்ப்புல உங்களால தான் எங்களுக்கு வருது. பிஜேபி எதிர்ப்புனா காங்கிரஸ் கூட இருந்தா தான் பிஜேபி எதிர்ப்புன்னு காட்டிக்க முடியும். இப்போ எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 25. அப்போ சரி வராது. அப்போ நீங்க கேட்கற மாதிரியே
தர முடியாது. 25 தரேன்னு இருக்காங்க. காங்கிரஸுக்கும் பர்சனலா இவருக்கு என்ன வன்மம் தெரியல. காங்கிரஸை மனமாற நிம்மதியா வச்சு செஞ்சிருக்காரு அந்த வீடியோல. தந்தி டிவில மக்கள் மன்றம் சொல்லி ஒரு ஷோ போயிட்டு இருக்கும். இந்த ஷோல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். காங்கிரஸ் இந்த அல்புகாரி எஜுகேஷனை இந்தியால இருக்க மாநிலங்கள்ல, அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் ஃபுல்லா கொண்டு போக 23 வருஷத்துக்கு மேல ஆகும். சோ இதெல்லாம் யாருனாலும் பண்றது கஷ்டங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. குறைந்தபட்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு 23 ஆண்டுகள் தேவைப்படும். இத்தனைக்கும் காங்கிரஸ் இந்தியாவை 54 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ணிருக்காங்க, அது வேற விஷயம். அடுத்து மேடைக்கு வந்து சாட்டி துரைமுருகன் என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. இப்ப வந்து சீமானு முதலமைச்சர் ஆயிட்டார். உங்க கற்பனை வாழ்க்கைக்கு இப்ப உடனே ஃப்ரீ ஆன நம்மளுக்கு இலவசமாக ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு 23 ஆண்டுகள் தேவைப்படும். அண்ணன் சீமானே அவர் கற்பனை உலகத்தின்படி முதல்வரானாலும் கூட அவர் முதல்ல ஸ்கீம் தான் தர முடியும். கல்விக்கு நான் முதல் திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர் அல்புகாரி சொன்னாங்க. ஒரு கல்வியை ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கடமையை செஞ்சதுக்கு நாங்க செஞ்சோம் ஒரு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களாம். இந்த திமுக தேர்தலுக்கு நான் வச்சிருக்கேன். திமுக தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வலியுறுத்துறீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தன் நீதிமன்றம் அமைச்சீங்களா? மின் கட்டணம் மாதம் ஒரு முறை வழங்குனீங்களா? நான் சொல்லல, சரவணன் சொல்லட்டும். ஒற்றை சிரிப்பால் இந்திய ஊடகத்தை கலவடுகிற மதிப்பிற்குரிய சரவண நீங்க சொல்லுங்க. அல் புகாரி அவர்கள் கற்பனைவாதம். இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்துல ஏதாவது கற்பனைவாதம் இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். காங்கிரஸ் செஞ்சு கட்டி சுவரா குட்டி சுவரா போனது போல நாங்க தமிழ்நாட்டு ஆண்டுன்னு வேற பேசிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டிலிருந்து எங்களை வெளியே அனுப்பி பாருங்க, நாங்க தாவேக்க குடைச்சது தமிழ்நாட்டு ஆள போறோம். போய்தான் பாரு. கல்வி கண்டிருந்த காமராஜரை தலைவராக கொண்ட அல்புகாரி பேசுறாரு. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கூடிய அல்புகாரி பேசுறாரு. கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது சாத்தியம் உள்ளது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? துங்கிருச்சு. ஏய் டாமி எந்திரியே. இது சாத்தியப்படுத்துவதற்கு 23 வருஷம் ஆகுமா? 73 வருஷமா நீங்க ஆண்டு என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி மக்கள் மன்ற ஷோலாம் நிறைய சேனல்ல போடுறாங்க. இதுல இருந்து தனி தகவல் எடுத்து போடலாமா, தனி வீடியோவா போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறதுக்கு உருப்படியான ஒரு ஷோனா இது மட்டும் தான். மெய்யழகன் கப்பிள்ஸ் இன்டர்வியூ வேற புதுசா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எடிட்டிங்ல இருக்கு, சீக்கிரம் இந்த வீடியோவை பார்ப்போம். விடுதலை படம் பாத்தீங்களா நீங்க? அதுக்கு நேரம் உங்களுக்கு இருக்காது. நீங்க வேற மாதிரியான படங்கள் பாக்குற ஆளு எனக்கு தெரியும். திரு செங்கோடையன்ல செங்கோ இட்டையன். நீங்க செங்கோடையன்றீங்க, உங்க நண்பர் புஷியானது செங்கோ இட்டையன்ங்கிறாரு. புஷியானது என்னுடைய நண்பர்னு சொல்றீங்க. நீங்க பாலியல் நண்பர்களாமே? ஆமா, நாங்க எல்லாம் வந்து பாலியல் தொழில் பாலிய நண்பர்கள். ஆமா, அது லுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மீசி எடுத்து நீங்களும் புஷியானது மாதிரி தான். எடிட்டிங் பண்ணும்போது சிரிச்சு வயிறுதான் வலிக்குது. சீக்கிரம் இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திடுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ போடணும்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பர்த்தா மக்களே. சூப்பர் நல்லா இருந்துச்சு. நிறைய இது ஷோ இப்போ ஏதோ ஒரு மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க, ஏதோ ஷோல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுதான் போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தி தான் சண்டை வந்துருது போல இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.